விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் நம்பன் விலையை சார்ந்த திருமதி எல்.எஸ். லிட்டில் ஃப்ளவர் அவர்கள் ஓய்வு நேரத்தில் தனது பொருளாதாரத்தை பெருக்க அவர் கண்ட வழி நர்சரி வளர்த்தல். அதனில் கொய்மலர் மற்றும் அலங்கார மலர்களை சாகுபடி செய்து வணிக ரீதியாக எவ்வாறு பயனடைகிறார் என கேட்டபோது, என்னோட பேர் லிட்டில் ஃப்ளவர். நான் எம்ஏ எம்டிஏ முடித்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 6 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ டெய்லி எனக்கு ஒரே டென்ஷன். ஸ்கூலுக்கு போகணும், திரும்ப சாயங்காலம் வரணும், வீட்டில் குழந்தைங்களை கவனிக்கணும் அப்படின்னு ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. பிறகு எனக்கு செடின்னு சொன்னால் சின்ன வயதுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நார்மலாக உள்ள செடி தான் வளர்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம், நானும் என்னோடய ஹஸ்பண்டுமா ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அங்கே இந்த மலர் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தது பார்த்ததும் எங்களுக்கு ஒரே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதில். அப்போ இது எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்கே கேவிகேயில் ட்ரைனிங் கொடுக்குறதா சொன்னாங்க, பெச்சிப்பாறை கேவிகேயில். அப்போ அதுக்கு நாங்கள் இங்கே ட்ரைனிங் எடுத்தோம். பெரிய செடி தான் வளர்க்க தெரியும். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு திசு வளர்ப்பு தை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு ட்ரைனிங் தந்தாங்க. அப்போ போட்டில் இருக்க தை வாங்கிட்டு அதை ஹார்டனிங் பண்ணி இதே மாதிரி சைஸ் பண்ணி செடி இப்படி இந்த மாதிரி செடியும் விற்கிறோம். அதை பிறகு இந்த பூ இந்த மாதிரி பெரிய செடி ஆனதுக்கு பிறகு பூ விற்கிறோம். அப்போ எங்களுக்கு இப்போ செடியும் போகுது, பூவும் போகுது. ஒரு மாதத்தில் ஒரு ஆந்தூரியம் செடியிலேருந்து ஒரு செடியிலேருந்து 2 பூ தவறாமல் கிடைக்கும். அப்போ அந்த பூ ஒரு 1000 செடி நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் ஒரு மாதம் எப்படியும் குறைஞ்சது 100 பூவாவது கிடைக்கும். ஒரு பூவுக்கு 8 ரூபா முதல் 40 ரூபா வரைக்கும் இருக்குது. அதனோட சைஸை பொறுத்து, அந்த கலரை பொறுத்து ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு விலை. அப்போ அப்படி இந்த பூ கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல முறையில் பூவெல்லாம் போயிட்டு இருக்குது. பூ மார்க்கெட் மட்டும் இல்லை, இன்றைக்கி லீஃபும் போயிட்டு இருக்குது. இலைக்கு நல்ல டிமாண்ட் வந்துட்டு இருக்குது. அது இலை ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பயன்படுது. அப்படி அது வெளிநாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகுது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிட்டு உள்ளது இந்த லீஃபோட பேர் மெசஞ்சானா. இது ரொம்ப இந்த மூமெண்ட் இருக்குது. அடுத்து இது ஃபிலாண்ட்ரா. அது ஒரு இலைக்கு 4 ரூபா விலை இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். இது மோன்ஸ்டீரா, இதுவும் 4 ரூபா விலை இருக்குது. அடுத்து ட்ரெஸ்ஸீனா, இது 1 ரூபா. அப்படி எவ்வளவு இலை இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் மூமெண்ட் இருக்குது. அதனால் நமக்கு இந்த தொழில் ரொம்ப செய்கிறவங்களுக்கு அது நஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு செடி நம்ம நடும்போது ஃபஸ்ட்டு நம்ம இது இந்த அளவுக்கு வரணும்னு சொன்னால் 1.5 மாதம் ஆகும். ஒரு பாட்டிலில் இருக்க தை இந்த அளவு வரணுன்னா 1.5 மாதம் ஆகும். ஒரு பாட்டிலில் 20 தை இருக்கும். 20 முதல் 30 தை வரைக்கும் ஹார்டனிங் பண்ணி எடுக்கலாம். அப்போ ஒரு செடி வாங்கும்போது, ஒரு பாட்டில் வாங்கும்போது 100 ரூபா தான். 30 செடின்னு வரும்போது, இந்த அளவு வரும்போது ஒரு செடிக்கு இன்றைக்கி 50 ரூபா இருக்குது. அப்போ 30க்கு 50ன்னு பார்க்கும்போது அது நல்ல ஒரு வருமானம். அது 1.5 மாதத்துலேயே நமக்கு எடுத்துடலாம். அடுத்து ஒரு செடி பெரிய செடி இந்த மாதிரி செடின்னு சொல்லும்போது 150 முதல் 300 ரூபா வரைக்கும் இருக்குது செடியோட விலை. அப்போ அது 6 மாதம் தாண்டும் போது அது மூட்டில் இருந்து சின்ன சின்ன தைகள் வரும். அதையும் பிரித்து நமக்கு ஒரு இந்த புதிய செடிகள் உருவாக்கலாம். அப்போ இது ஒவ்வொரு நாளும் தாண்ட தாண்ட அதில் இருந்து வருமானம் வந்துட்டு தான் இருக்குதே தவிர பூவும் விற்கலாம், செடியும் விற்கலாம். அப்போ இதுக்கு நல்ல டிமாண்டு இருக்குது இன்றைக்கி. ஆனால் டிமாண்ட் அனுசரித்து யாருக்குமே கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய பூ இருந்தால் எடுத்துகிட்டு போவாங்க, கொஞ்சம் வச்சுட்டு அவ்வளோவா நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய பூ வச்சோம்னா வீட்டில் எடுத்துகிட்டு போவாங்க, நல்ல ஒரு வருமானம். இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது இது பார்க்கும்போதே ஒரு மனசுக்கு சந்தோஷம். பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போதே நமக்கு நோயே பறந்து ஓடிடும். அப்படி ஒரு இது. அடுத்தது நம்ம ஹெலிகோனியா பற்றி பார்க்குறோம். இது ஹெலிகோனியா செடி. இந்த பூவுன்னு சொன்னால் செக்ஸி பிங்கு. இந்த பூ இன்றைக்கி நம்ம கொடுத்தோன்னா வீட்டில் எடுத்தால் 20 ரூபா.
நம்ம கொண்டு கொடுத்தா 60 முதல் 80 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அடுத்து இந்த செடி வந்து வேகனேரியா ரெட்டு. இந்த பூ வந்து வேகனேரியா ரெட்டு. அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொரு பூவுக்கு வந்து 25 ரூபாய் இருக்குது. இதை வளர்த்துறது வந்து சிம்பிள். நம்ம வாழை எப்படி நடவு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நடவு பண்ணி அதை வந்து பராமரிச்சோம்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் வந்து 10 செடி ஒரு செடியிலேருந்து வரும். 10 தை வரும். அந்த 10 தை ஒரு செடி நம்ம 100 ரூபா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு வருஷத்துலேயே வந்து அதை 10 செடி விற்கும்போது 1000 ரூபா. அந்த பூ விற்றோன்னு சொன்னால் அது எக்ஸ்ட்ரா. அப்படி அதுலேயும் வந்து நல்ல வருமானம் இருக்குது. அதனால் இன்றைக்கி பொழுதுபோகாமல் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வருமான மார்க்கம். பிறகு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். நிலத்தை உழுது செம்மைப்படுத்தி எரு, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து என்பவனை போற்று நீர்வளம் உருவாக்கப்படுகிறது. மண்புழு உரம் என்பது யாது, அது எவ்வாறு மண்ணிற்கு வளம் அளிக்கிறது என்பதனை பற்றி விளக்க வருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்ட மேலாளர் காயத்ரி தேவி அவர்கள். இப்போ நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு செவ்வக வடிவமான தொட்டி அமைக்கணும். அது வந்து செங்கல் சிமெண்ட்டு வச்சு நம்ம வசதிக்கு ஏற்ப நீள அகலத்தில், ஆனால் உயரம் மட்டும் ஒரு 2 அடிக்கு அதிகமாகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா மண்புழு ரொம்ப ஆழத்தில் போயிடுச்சுன்னா இறக்கலாம். அதனால் 2 அடி உயரம் நம்ம வசதிக்கு ஏற்ப நீள அகலத்தில் ஒரு செவ்வக வடிவமான தொட்டி அமைக்கணும். அப்புறம் மண்புழு விடுறதுக்கு புழு படுக்கை அமைக்கணும். இந்த புழு படுக்கையை வந்து நம்ம பண்ணையிலேருந்து வேஸ்ட் ஆகுதுல வாழை கழிவுகள், இந்த மாதிரி இலை தலைகள், அப்புறம் களைகள் இதெல்லாம் போட்டு புழு படுக்கை தயாரிக்கலாம். அந்த புழு படுக்கை பெட்டு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சாணி இருக்குல்ல, பண்ணையில் கிடைக்கிற சாணியை தண்ணி ஊற்றி கரைச்சி அது மேலே ஊற்றிடணும். ஏன் நம்ம சாணி ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து நல்லா மக்கணும். நம்ம போட்டிருக்க இலை தலையெல்லாம் நல்லா மக்கினா தான் வந்து மண்புழு சாப்பிடும். அப்படியே ரவை வந்து சாப்பிடாது. நம்ம சாணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நாளில் விட்டோன்னா நல்லா மக்கிரும். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் நல்லா மக்கிருச்சுன்னா, இது வந்து கலர் வந்து கருப்பு கலராக மாறிடும். கம்போஸ்ட் வந்து கருப்பு கலராக மாறினதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து சாணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2-3 நாள் இடைவெளியில் தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும். தண்ணி தெளிக்காமல் ட்ரையாக விடக்கூடாது. குளிர்ச்சியாக வச்சுக்கணும். குளிர்ச்சியாக வச்சோம்னா ஈஸியாக மக்கிடும். ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே மக்கி கருப்பு கலராக மாறிடும். கருப்பு கலராக கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாராளமாக மண்புழு விடலாம். ஒரு தொட்டியில் ஒரு 1/2 கிலோ வரைக்கும் மண்புழுவை தாராளமாக விடலாம். எல்லா வகையான மண்புழுவையும் வந்து நம்ம விட முடியாது. ஏன்னா எல்லா வகையான மண்புழுவும் உரத்துக்கு யூஸ் ஆகாது. ஆப்பிரிக்கன் மண்புழுன்னு சொல்லுவாங்க. அது வயலில் கிடைக்கிற மண்புழு, இளம் சிவப்பு கலந்த மண்புழு, இந்த மாதிரி மண்புழுகளை நம்ம வாங்கி விடுறப்ப என்ன ஆகும்னா ஒரு 10லேருந்து 15 நாளில் மண்புழு வந்து பெருகி அந்த நம்ம போட்டு கொடுக்குறோம்ல கம்போஸ்ட்டு அதை சாப்பிட்டுட்டு எச்சமாக வெளியிடும். மண்புழு உரன்றது வேறு எதுவுமே இல்லை. மண்புழு சாப்பிட்டுட்டு போடுற எச்சம் தான் நம்ம மண்புழு உரமாக யூஸ் பண்ணுறோம். இந்த கம்போஸ்ட் தயாரித்து நம்ம மண்புழு விட்டுட்டு ஒரு 30லேருந்து 40 நாளுக்குள்ளே நம்ம வந்து மண்புழு உரம் எடுக்கலாம். மண்புழு உரம் எப்படி எடுக்கலாம்னா, நம்ம புழு படுக்கையில் மண்புழு விட்டுருக்கோம் இல்லையா, அது மேலே ஒரு வார இடைவெளியில் ஒரு போர்வை போத்துன மாதிரி நல்ல துகள் மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஃபார்ம் ஆகும். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எதை வச்சு கலெக்ட் பண்ணலான்னா ஜல்லடை வச்சு அரிசி எடுக்கலாம். அந்த இதில் வந்து நம்ம மண்புழுவும் அதோட முட்டை வந்து ப்ரௌன் கலரில் நல்லா ஷைனிங்காக பல பலன் இருக்கும். அந்த முட்டைகளை நம்ம போட்டுட்டு நம்ம மண்புழு உரத்தை மட்டும் எடுத்துக்கலாம். மண்புழு உரத்தை எடுத்து அப்படியே நம்ம வந்து வெயிலில் காய வச்சிடக்கூடாது. நிழலில் தான் காய வைக்கணும். நம்மளுக்கு எப்போ வந்து வெளியில் வைக்கணுமோ அப்போ பாக்கெட் போட்டால் போதும். மண்புழு உரத்தை எடுத்தோடனே நம்ம பாக்கெட் போட்டுறக்கூடாது, வேஸ்ட் ஆகிடும். நல்லபடியாக நமக்கு ஒரு குவியெல்லாம் குவிச்சு வச்சு நம்மளுக்கு எப்போ வந்து விற்கிறோன்னு தோணுதோ அப்போ வந்து பாக்கெட் போட்டு விற்றுக்கலாம். மண்புழு உரம் எதுக்காக நம்ம மண்புழு உரத்துக்கு போகிறோன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் யூரியா அந்த மாதிரி செயற்கை உரங்களை போட்டு அது என்ன ஆகுதுன்னா பிளான்ட் வந்து அதுக்கு தேவையான உரத்தை மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச உரம் பூரா மண்ணிலே விட்டுறது. மண்ணிலே விடுறதுனால என்ன ஆகுதுன்னா மண்ணோட தன்மை கெட்டு போகுது. இந்த கெட்டு போகிறதுனால நம்ம இயற்கை வழியில் போகணும், இயற்கை விவசாயத்தில் மூலமாக நம்ம உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மண்புழு உரத்தை நம்ம யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகு மழை பொழியும் பகுதியாக அமையப்பெற்றது. மழை நீர் அதிக அளவு மலையில் பொழிவதால் இங்கு மண் சரிவு ஏற்பட்டு அங்கு விளையும் விவசாய பயிர்களுக்கு போதுமான இயற்கை நுண்ணுரங்களோ நீரோ கிடைப்பதில்லை. இவை மட்டுமன்றி நிலச்சரிவும் ஏற்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை நீர்வள மேம்பாட்டு திட்டத்தில் கட்டப்பட்டதுதான் இந்த கம்பி வலை தடுப்பணைகள், அதாவது கேபியன் பிரிட்ஜ் என்பர். இதனை குறித்து விவரிக்கிறார் அமல்ராஜ், இளநிலை பொறியாளர், கன்னியாகுமரி மாவட்டம் வேளாண்
பொறியியல் துறை. நாம் இருக்கக்கூடிய இடம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலை உச்சியிலிருந்து ஒரு சுமாராக நடுப்பகுதியில் நிற்கிறோம். நடுப்பகுதியில் நிற்கும் பொழுது நான் நிற்கிற இந்த கட்டிடமானது நடுநிலை தடுப்பணை என்று பெயர். இது எதற்காக நடுநிலை தடுப்பணை என்று பெயர் வந்தது என்றால், நாம் இந்த ஒவ்வொரு ஓடைகளையும் 3 விதமாக பிரித்திருக்கிறோம். அதாவது மேல்நிலை, நடுநிலை, கீழ்நிலை என்று 3 நிலைகளாக பிரித்திருக்கிறோம். மேல்நிலைகளிலே மேல்நிலை தடுப்பணைகளும், நடுப்பகுதியிலே நடு தடுப்பணைகளும், கீழே கம்பி வலை கட்டுகளும், அதாவது கேபியான் ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறோம், அந்த கட்டுகளும் நாம் கட்டுகிறோம். இந்த கட்டுமானம் எதற்காக கட்டப்படுகிறது என்றால், நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இடத்திலே இந்த ஓடை சுமாராக 2 மீட்டர் ஆழமாக சென்று கொண்டிருந்தது. மண் அரிமானம் ஏற்பட்டு கீழே டேம்களில் போய் அந்த மண்ணெல்லாம் போய் செடிமெண்ட் ஆகி கொண்டிருந்தது. நாம் இந்த திட்டப்பணிகளை செய்ததன் மூலமாக இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த செக் டேம், இந்த நடுநிலை தடுப்பணையில் டாப் சாயில் ஃபில்லப் ஆகி நிரம்பி இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த மண்ணானது மிகவும் சக்தி வாய்ந்த மண். உரங்கள் அதிகமான இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து இந்த விவசாயிகள் பக்கத்திலே இருக்கிற இந்த ரப்பர் மரங்களுக்கு இதை போடுவதனால் ரப்பர் மரங்கள் இன்னும் அதிகமாக ஈல்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தடுப்பு சுவர் பக்கத்திலே இருக்கிறதே, இந்த தடுப்பு சுவர் எதனால் கட்டப்பட்டிருக்கு என்றால், ஒரு காலத்தில் நாங்கள் இந்த திட்டப்பணிகளை இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இந்த பக்கத்தில் நீங்கள் காண்கிற இந்த ரப்பர் மரங்கள் எல்லாமே சாய்ந்து அநேக மரங்கள் வேரோடு புடுங்கப்பட்டு கிடந்தது. நாங்கள் இதை கட்டியதுக்கு அப்புறமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ரப்பர் மரங்கள் புதிதாக நடப்பட்டு அவர்களுக்கு ஒரு வருமானம் கிடைப்பதோடு இன்னும் விவசாய நிலங்களும் அதிகமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த திட்டப்பணிகள் நாங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக மண் அரிமானம் தடுக்கப்படுவதோடு நிலத்தடி நீரும் அங்கங்கே தடுக்கப்படுவதனால் பக்கத்தில் இருக்கிற கிணறுகளுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. அதோடு மட்டுமல்ல, நாங்கள் கட்டக்கூடிய இந்த பணிகள் மூலமாக இங்கே இருக்கிற விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களை ஒருமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த திட்டப்பணிகளை செய்கிறோம். ஒவ்வொரு குழுவும் தேர்ந்தெடுத்து அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த திட்டப்பணிகள் செய்வதனால் இந்த பணிகள் மிகவும் சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாமல் மிகவும் எதிர்காலத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சுமார் 5 வருடங்களுக்கு மேலாக இந்த பணிகள் செய்யப்பட்டது. இருந்தாலும் வருடம் இதில் கிடைக்கக்கூடிய வட்டித்தொகையை வைத்து அந்த விவசாயத்தை ஒரு தீர்மானம் போட்டு அவர்கள் இதை ஒரு பராமரிப்பு செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த பணிகளை செய்வதற்கு இந்த நான் நிற்கிற இந்த நடுநிலை தடுப்பணை ஒரு அலகுக்கு ரூபாய் 10,000 வீதமாக 2008-09 நாங்கள் செலவிட்டோம். இப்பொழுது அதனுடைய விலை 14,000 ரூபாயாக மாறி இருக்கிறது. நாங்கள் செய்த காலத்திலே அந்த தடுப்பு சுவர் ஒரு அலகுக்கு 33,000 வீதமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த தடுப்பணைகள் தேவை இல்லை என்று சில மட்டத்தில் அதை முடிவெடுத்ததுனால இப்பொழுது நாங்கள் இந்த கம்பி வலை கட்டுகள், இன்னும் நடுநிலை தடுப்பணைகள், மேலணை தடுப்பணைகள் கட்டி இன்னும் விவசாயிகளுக்கு விவசாயத்தை பெருக்குவதற்கு எங்களுடைய துறை முக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். உங்களுடைய விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களுடைய மின் அஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.